ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு ஜாதகம் பார்த்தோம். ஜாதகத்தோட அமைப்பு எப்படி இருந்ததுன்னா, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை அப்படிங்கிறது குறிகாட்டினாங்க. ஆணோட அப்பா வந்து கேட்ட ஜாதகம். அவங்க ஜாதகத்துல பிரிவு அப்படிங்கிறது வந்துருச்சு. கணவன் மனைவியும் பிரிஞ்சு தான் இருக்கிறாங்க. எப்போ சேருவாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்தது. இவங்களுக்கு லக்ன மாற்றம் அப்படிங்கிறது நடக்குது. லக்ன மாற்றத்திற்கு பிறகு இவங்க சேரக்கூடிய அமைப்பு இருக்குது. தற்காலம் கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படிங்கிறது சொன்னோம். அடுத்த ஒரு கேள்வி அவர் கேட்டார். ஏதோ பில்லி சூன்யம் கெட்ட சக்தி ஏதாட்டி இவங்களுக்கு வச்சுருக்காங்களா யாராட்டி? இவங்க கணவன் மனைவி பிரிந்து வாழணுங்கிற ஒரு தன்மை அந்த ஜாதகத்தில் இருக்குதா? அந்த கெட்ட சக்தி அவங்களுக்குள்ள யாரோ செய்வினை செஞ்சு வச்சுருக்காங்க, கெட்ட சக்தி ஏதாட்டி அவங்களுக்கு வந்துருச்சா? அவங்களுடைய ஜாதக அமைப்பு அப்படி குறிகாட்டுதான்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. எல்லாருக்குமே இந்த கேள்வி இருக்கும். ரொம்ப அருமையான கேள்வி. அந்த நண்பர் வந்து தன் மனசில் நினச்சதை கேட்டிருக்கிறாரு. வணக்கம். அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிடர் ஸ்ரீ குரு உமா வெங்கட். அவருடைய ஜாதக அமைப்பு அப்படி இருக்குதான்னா அந்த கிரகங்கள் செய்யக்கூடிய வேலைகள் அப்படிங்கிறது அது. இந்த ஜாதகருக்கு, இந்த பெண்ணோட ஜாதகத்துக்கும் சரி, அந்த ஆணோட ஜாதகத்துக்கும் சரி, இந்த ஒரு எண்ணம், அந்த கிரகங்கள் சரியில்லாத நிலைமை. முதல்ல ஜாதகம் நல்லா இருக்கணும்னா நான் நல்லா இருக்கணும். நானே நல்லா இல்லை. நான் வந்து அடுத்தவங்க சொல்லக்கூடிய தன்மையோ, அடுத்தவங்க சொல்கிறத கேட்கக்கூடிய தன்மையோ என் மனதிற்கோ என் உடலுக்கோ எதுவுமே இல்லைங்கிற பட்சத்தில் என்னோட நிலைங்கிறது அப்படி தான் இருக்கும். அப்போ அவங்களுக்கு அந்த நிலைமை அப்படிங்கிறது நம்ம சொல்லக்கூடியது லக்ன நட்சத்திர புள்ளி, அவங்கள இயக்கக்கூடிய நட்சத்திர புள்ளின்னு சொல்லக்கூடிய கிரகம் சரியில்லாத நிலைமை. லக்ன அதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் அதுவும் சரியில்லை. அப்போ இவங்களுக்குள்ள ஒரு திருப்தியற்ற தன்மைங்கிறது இந்த ஜாதகர் வாழ்கிறாரு. அந்த பெண்ணிற்கும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு அமைப்பு. 2 பேருமே இயக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இல்லை. அதே மாதிரி அவங்களுக்கு அழுத்தம் தரக்கூடிய கிரகங்கள்னு சொல்லக்கூடியது நம்ம ஜாதகத்தில் எல்லாமே பார்வைகளாலும் கிரகத்திலையும் ஒன்று சேர்ந்திருக்கு, கோச்சாரத்திலையும். அப்போ இவங்களுக்குள்ள இந்த பில்லி சூன்யம் ஏவல் இதெல்லாம் யாரோ பண்ணி வச்சுருக்கிறாங்களோ, அதனால தான் இவங்க பிரிஞ்சாங்களாங்கிற ஒரு தன்மை இருக்கும். சில காலங்கள் மட்டும்தான் இந்த தன்மை அவங்க ஜாதக அமைப்பின்படி. ஸோ நீங்கள் அதை வருத்தப்பட வேண்டாம், அப்படி எதுவுமே இல்லை அப்படிங்கிறது அவங்க அந்த தந்தைக்கு சொன்னோம். அதே மாதிரி அவங்க வீட்டில் ஒரு கெட்ட சக்தி இருக்குது, அது நடமாடுது அப்படிங்கிறாங்க. அவங்களுக்கு போகக்கூடியது ராகுவோட நட்சத்திர புள்ளி, துலா லக்னம், ராகுவோட நட்சத்திர புள்ளி சம்மந்தப்படும் போது இந்த தேவையற்ற மனம் அப்படிங்கிறது அவங்களுக்கு நிகழும். இது ஒரு 3 மாதமாக அவங்களுக்கு இருக்குதான்னு கேட்டோம் அவங்கள்ட்ட. ஆமாம் மேடம், 3 மாதமாக அப்படி தான் இருக்குது எனக்கு அப்படிம்பாங்க. ஆமாம், யாருமே இல்லாத நேரத்தில் யாராட்டி நடமாடுறாங்கங்கிற பிரம்மையை, ஒரு மாயையை உங்கள் மனசில் வந்து அது ஏற்படுத்தும் அப்படின்னா, ஆமாங்க அப்படி தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. இதற்கும் அவர்கள் ஜாதகமே காரணம். நீங்கள் சொல்கிற மாதிரி கெட்ட சக்தியோ வேறு எந்த இதுவுமே இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. இருக்குதான்னு கேட்டிங்கன்னா முன்னாடி காலகட்டத்தில் இருந்தது. இன்றளவில் நம்ம பார்க்குறோம், நிறைய ஜாதகங்கள் அப்படிங்கிறது பார்த்துட்டுருக்கோம். இந்த பில்லி சூன்யம் வைக்கிறது, ஏவல் வைக்கிறது, சிலர் ஃபோன் பண்ணி கேட்பாங்க, எனக்கு அது சம்மந்தப்படுதுங்களா மேடம்னு. அப்படி இல்லைங்க, உங்களுடைய ஜாதக அமைப்புங்கிறது கரெக்டாக இல்லை. தெய்வ அனுகூலம் அப்படிங்கிறது உங்களுக்கு கம்மியாக இருக்குது. நீங்கள் சுவாமி கோவிலுக்கு போய் எத்தனை நாள் ஆச்சுன்னு கேட்டேன். பல வருஷமாக போகலைங்க, சுவாமியை கும்பிட்ற எண்ணமே வரலைங்க அப்படின்னாங்க. குறைந்தபட்சம் ஒரு 2 வருடம் ஆச்சா அப்படின்னா, ஆமாங்க கரெக்டாக 2 வருஷம் ஆச்சு அப்படின்னாங்க. அப்போ அந்த நட்சத்திர புள்ளி எப்போ மாற்றம் அடைந்ததோ இவர்களுக்கும் கடவுளுக்கும் உள்ள இடைவெளி அப்படிங்கிறது குறைஞ்சிருச்சு. குருவோட அனுகிரகம்னு சொல்லுவோம். கடவுளோட அனுகிரகம் குறைய குறைய இந்த ஜாதகருக்கு இந்த தன்மையை ஏற்படுத்தும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா விருச்சிக லக்னம் அக்ஷய லக்னமாக செல்லக்கூடிய நண்பர்கள் கடந்த ஒரு 8 மாதமாக அவங்க படாத பாடுபட்டிருப்பாங்க. மனசளவில் அவங்களுக்கு என்னெல்லாம் எண்ணங்கள் வரக்கூடாதோ எல்லா எண்ணங்களும் வந்திருக்கும். அவங்க அவ்வளோ கஷ்டப்படுவாங்க. கடன் இருக்குதும்பாங்க, நோய் இருக்குதும்பாங்க, மனசு சரியில்லைம்பாங்க. சில காதல் வந்தது சிலருக்குன்னா அது பிரச்சனையாகவே முடிஞ்சிடும். எதுவுமே கிடையாது, பிரச்சனையாகவே இருக்காது, ஆனால் அவங்களுக்கு மாத்திரம் பிரச்சனையாக இருக்குங்கிற ஒரு தன்மையை கொடுக்கும். இது வந்து இந்த கோச்சார கிரகங்கள்னால் நகழக்கூடிய ஒரு அமைப்பாகத்தான் இருக்குது. நிறைய பேருக்கு அது உணர வச்சுருக்கோம். உணர வைக்க முடியுமானா முடியும். நிறைய ஜாதகங்கள் நமக்கு தெளிவுபடுத்தியிருக்கு. சிலர் வந்து இந்த மகர லக்னம் போகிறவங்களுக்கு வீடு வந்து கரெக்டாகவே இருக்காதுங்கிற ஒரு தன்மை. எனக்கு வீடு அமைப்பாகவே இல்லை, வீடு வந்து எப்போ பாருங்கள் எனக்கு பிரச்சனை பண்ணின்னு இருக்கு அப்படின்ட்டு. வீடு கரெக்டாக தான் இருக்கும். இந்த வருஷம் இப்போ யாருக்கு மகர லக்னம் போகுதோ கடந்த ஒரு 6 மாதமாக வீட்டில் பொருட்கள் உடையும். முதல்ல நான் சொன்ன மாதிரி உணவுப் பொருட்கள் அப்படிங்கிறது கெட்டு போயிடும். தானாக கிச்சனில் எதாட்டி உடஞ்சுட்டே இருக்கும். கிச்சன் டோரை மாற்றக்கூடிய ஒரு தன்மை. இந்த கிச்சனில் மூளையில் வந்து அதிகமான வலை,
அந்த எட்டுக்கால் வந்து வலை கட்டுற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்கும். ஒரு பொருளை வச்சு மறந்துடுவோம், அது ஃபங்கஸ் அப்படிங்கிறது அங்கே உருவாகும். நடக்குதா இல்லையான்னு உங்கள் ஜாதகத்தில் செக் பண்ணி பாருங்க. உங்களுடைய லக்னம் அப்படிங்கிறது மகர லக்னமாக இருந்து தற்போது தான் அந்த மகர லக்னம் அப்படிங்கிறது மாற்றம் அடைந்ததுன்னா 3 மாத காலம் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் வீட்டில் ஏற்படக்கூடிய நிகழ்வுகளை பாருங்கள். அப்போ உங்கள் வீட்டில் ஏதாட்டு இருக்குதுன்னு எண்ணமா கிடையாது. கோச்சார கிரகங்களால் நிகழக்கூடிய ஒரு அமைப்பாகத்தான் இருக்கும். இது எப்போ சேஞ்ச் ஆகும்னா நமக்கு அந்த காலம் அவங்களுடைய ஜாதகத்தில் அழகாக தெளிவுபடுத்தும். ஏன்னா இவங்களுக்கு என்ன நட்சத்திர புள்ளி போகுது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இந்த லக்னம் ஆரம்பித்து அவங்களுக்கு உத்திராட நட்சத்திரமாக இருந்ததுன்னா நம்ம என்ன சொன்னாலுமே சரி அவங்களுக்கு திருப்தி அப்படிங்கிறது ஏற்படவே ஏற்படாது. அப்போ நான் சரியாக இருக்கேனா, என் வீடு சரியாக இருக்குதான்னு கேட்டிங்கன்னா இவங்க 2 பேருமே சரியா இல்லை. நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த கெட்ட சக்தி அப்படிங்கிறது வீட்டில் வந்துருச்சுன்னா அவங்களே சொல்லுவாங்க, ஆமாம்மா வந்துருச்சு, ரொம்ப நாள் ஆச்சு அப்படிம்பாங்க. 3 மாதமாக அப்படி தான் இருக்குது, ஏதோ சரியில்லை அப்படிம்பாங்க. கிச்சன் போனால் சமைக்க மாட்டாங்க. அவங்களுக்கு வயிறு சார்ந்த உபாதைகள் ஏற்படுமானா கண்டிப்பாக ஏற்படும். ஜாதகத்தை வச்சு அவங்களுடைய இன்றைய அவங்களுடைய ஜாதக நிலை அனுசரித்து கூற முடியுமானா கண்டிப்பாக கூற முடியும் அப்படிங்கிறது தான் உண்மை. இதுபோல் மேலே ஒரு ஜாதகத்தில் பார்க்கலாம். நன்றி.